தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நினைவுகள் மிகவும் அழகானது. ஒரு ஒரு நினைவோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நிறைய பேருக்குள்ள இந்த அனுபவம், இந்த ரசனைத்தன்மை, இந்த மறக்க முடியாத ஒரு ஞாபகம் இருக்கும். இது நான் சொல்ல வர விஷயம். அதுக்காக வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஆரம்ப காலத்தில், இப்போ ஆரம்ப காலம்ண்டா 70-80 இல்லை, நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேனே. ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கும், நம்மளோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ எனக்கு 28 வயசு, 97ஆம் ஆண்டு. நான் ஒரு 7ஆம் ஆண்டு, ஒரு 6ஆம் ஆண்டு, 5ஆம் ஆண்டு படிக்கிற டைமில் ஸ்கூலுக்கு போக்குள்ள ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் அயன் பண்ணுறதுக்கு நானாக தான் அயன் பண்ணி போட்டு போவேன். என்னடா சின்ன வயசுலேயே அம்மம்மாட பராமரிப்பில் தான் இருந்து வளர்ந்தது. இப்போ அப்படி இருந்து வளர்ந்த பருவத்தில் ஒரு வயசுக்கு மேலே, சாதாரணமாக ஒரு 10 வயசு 12 வயசுக்கு மேலே அவங்க சாப்பாடு தந்து நம்மளை ஆதரித்து நல்லபடியாக பார்த்து கொண்டாலும் கூட பாதுகாப்பான முறையில் சில நமக்கு தேவையான வேலைகளை, சில உடுப்பு கழுவுறது, அடுத்தது இப்படி அயன் பண்ணுறது, இப்படியான வேலைகளை நானே பார்த்துக்கொள்வேன். அப்போ இந்த அயன் பண்ணி உடுப்பு ஸ்கூலுக்கு போட்டு போகணுன்றது மிகப்பெரிய ஒரு ஆசை, மிக ஒரு சந்தோஷம். அப்படி அயன் பண்ணி போட்டுட்டு போனால் வடிவாக நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். ஏன்னா ஸ்கூலில் நிறையா சீனியர் மாதிரி நிறைய பேர் போட்டு வருவாங்க. ஸ்கூலில் இருக்கிற மற்ற நம்மளோட கிளாஸ் பிள்ளை எல்லாம் வடிவான முறையில் அயன் பண்ணி ஸ்கூல் உடுப்புகள் போட்டு வரும். பார்க்கக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பள்ளி காலத்து பருவம். இப்போ நமக்கும் அதை அயன் பண்ணி ஒரு ஷர்ட் ஒன்று, ஒரு ஷார்ட்ஸ் போட்டு போகணும் என்று சொல்லி ஆசை. காரணம் என்னென்னு சொன்னால், மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு இயல்பு தானே அது. ஆனால் இதில் மிக ஒரு மனவேதனை ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நான் இப்போ வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமப்புறம்ன்றதால இந்த பகுதியில் மின்சாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் எங்களோட சைட்லெல்லாம் கரண்ட் வசதி வந்தது. சாதாரணமாக 2005 அந்த டைம்லலாம் எல்லாமே இந்த சிமிலி லாம்பு, சின்ன குப்பி லாம்பு, இப்படியான இதுகள் தான். அதில் தான் அந்த அனுபவம் எல்லாமே இருக்குது. அது கடவுள்ற ஒரு புண்ணியத்தால் அந்த அனுபவம், அந்த ஒரு இதெல்லாமே இருக்குது. நினைக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்குது. விஷயத்துக்கு வார், இப்போ அயன் பண்ணி போட்டு போகணுன்றது ஆசை. ஆனால் அயன் பாக்ஸ் இல்லை. அதுவும் அப்போ அந்த காலத்தில் கரண்ட்டும் இல்லைன்னு சொன்னால் எப்படியான அயன் பாக்ஸ் இருக்குமென்னு சொன்னால், இந்த பாருங்கள் தெரியுது, இந்த இப்படியான அயன் பாக்ஸ் தான் இருக்கும் அங்கே. அதாவது எங்களோட ஊரில் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட இருக்கிற அயன் பாக்ஸுகள் தான். இப்போ நம்ம போய் அவங்கள்ட்ட போய் அந்த அயன் பாக்ஸை வாங்கி இந்த அயன் பாக்ஸை எப்படி பாவிக்கணும்னு சொன்னால், சிரட்டை இருக்கு தானே, சிரட்டையை பற்ற வச்சு அந்த சிரட்டை கறியை எடுத்து சுட அந்த அயன் பாக்ஸில் லாக் கொண்டிருக்கும் ஒரு கொக்கி மாதிரி ஏதாவது ஒன்று போட்டிருக்கும். அந்த கொக்கியை கலட்டிட்டு அதுக்குள்ளே அந்த சிரட்டை தணல் எல்லாத்தையுமே போட்டால் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சோம்னு சொன்னால் அயன் பாக்ஸ் நல்லா சூடாயிடும். சூடானதுக்கு பிறகு தான் நம்ம விரும்புகிற நம்மளுக்கு தேவையான உடுப்பை நம்ம அயன் பண்ணணும். அப்படி அயன் பண்ணி போட்டு போன அந்த ஞாபகங்கள் நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமாகவும், ஒரு வகையில் யோசிக்கக்குள்ள அந்த பருவம், அந்த அனுபவம் இனி கிடைக்க போகிறதில்லை. ஏன்னா இப்போ எலக்ட்ரானிக் டெக்னாலஜியாக எல்லாமே மாறிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு இப்படியான அனுபவம் இருக்கும். அதுலேயும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த அயன் பாக்ஸில் போட்டு வடிவாக அப்படி அயன் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ள இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட நெருங்கிட்டு, கை அயன் பண்ணியாச்சு, குளர் அயன் பண்ணியாச்சு, சேற்ற பல பக்கங்களை அயன் பண்ணியாச்சு, எல்லாம் அயன் பண்ணி முடிய கிட்டவா எங்கேயோ ஒரு இடத்துல அதை பின்னுக்கு அந்த அயன் பாக்ஸில் ஒரு சின்ன ஒரு ஓட்டம் ஒன்று இருக்கும். அதில் எப்படி அது என்ன சொன்னால், அந்த ஆவி போகிறதுக்காக இருக்குது. அதுக்குள்ளால் அந்த சிரட்டைகள் ஃபுல்லாக பற்றிட்டுன்னு சொன்னால் அதிலிருந்து ஏதாவது தணல் ஏதாவது கொட்டுப்பட்டால் அது ஸ்கூல் ஷர்ட்டாக இருந்தால் அந்த ஷர்ட்டில் ஃபுல்லாகவே இப்போ முன்னுக்கு போனால் அயன் பாக்ஸ் டக்குன்னு பின்னுக்கு எடுத்துட்டோம்டா எல்லாம் அப்படியே பிடிச்சிடும். அதெல்லாமே மறக்க முடியாது. எனக்கு இதை பார்த்த உடனே இந்த அயன் பாக்ஸை இதை உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிற ஒரு ஆசையாக இருந்தது. அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கும் இப்படியான அனுபவம் இருந்தால், நினைவுகள் மிகவும் அழகானது, சொல்லிட்டு போங்க. சந்திப்போம் இன்னும் ஒரு வீடியோ.